ஹலோ பைரட்ஸ். போர்ட்டோ 2 ப்ளூ வெர்டெக்ஸ்ல மட்சுரி ஏன் கோனாமாருவை பார்த்து வெக்கப்பட்டா, ஷிகமாருவோட மாஸ்டர் பிளான் என்ன, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு நிறைய क्वेश्चंसக்கு இந்த சாப்டர்ல ஆன்சர் பண்ணிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாரதா எதையோ பத்தி திங்க் பண்ற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. எதை பத்தி திங்க் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன சாப்டர்ல சுமிரே நிறைய விஷயத்த சாரதா கிட்ட கேட்டிருப்பா, அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா. போருட்டோ ஏன் எல்லாத்தையும் அவனே பண்ணணும்னு நினைக்கிறான், அவன் அப்படி பண்றதுனாலதான் நம்ம இப்படி இருக்கோம், அவன் பெயினை நீ புரிஞ்சுக்கவே மாட்ற, அவனோட ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்க மாட்ற, ஏன் அவனோட மட்டும் இல்ல என்னோட ஃபீலிங்ஸையும் நீ புரிஞ்சுக்கவே இல்ல. போருட்டோவை நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப ஏன் முன்னாடியே நீ அவனை ஹக் பண்ண, அது என்ன ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்னு நிறைய விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணியிருப்பா. இது எல்லாத்தையுமே டீடைலா ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதெல்லாம் பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா சாரதா, மிஷின்ல ஃபோக்கஸ் பண்ணாம இது எல்லாத்தையுமே மிட்சுகி பார்த்துட்டு இருக்கான். அதே டைம் மட்சுரி அண்ட் ரியோ இங்க பேசிட்டு இருக்காங்க கோஜிகஷனோட டோட பார்த்து. ட்ரீஸை பொறுத்தவரை இது போருட்டோவோட டோடு தான், போருட்டோ இங்க எங்கேயோ தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மட்சுரி சொல்லுவா. அதுக்கு ரியோ வந்து என்ன ட்ரீஸா, இது டெசர்ட், இங்க ட்ரீஸ் எல்லாம் இருக்காது. இல்ல ட்ரீஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு, ஏன் இந்த அண்டர் கிரவுண்ட்ல கூட ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு மட்சுரி சொல்லுவா. அப்ப யோடா இவங்க ட்ரீஸோட வாய்ஸை யூஸ் பண்ணி ட்ராக் பண்றாங்க, இவங்க கண்டிப்பா போருட்டோவை தேடி தான் வந்திருக்காங்க. அதுலயும் மட்சுரி கிட்ட சென்சிரி டைப் எபிலிட்டிஸ் இருக்கு, இது நமக்கு நல்லது இல்ல, நம்ம இங்கேயே இருந்தோம்னா அவ கண்டிப்பா நம்மள ட்ராக் பண்ணிடுவா அப்படின்னு கோனாமாருட்ட சொல்றா. இங்க நடக்கிற எல்லாமே நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் நம்மளோட பிளான் படி தான் நடக்குது, நீங்க எல்லாருமே ரெடி தானே அப்படின்னு கேக்குறான். இங்க ஒண்ணுதான் நோட் பண்ணணும், கோனாமாரு நம்ம பிளான் படி தான் நடக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்கான். அப்ப இங்க என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணி யாரோ இவங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க பிளான் தான் என்ன அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சாப்டர் இன் பிட்வீன்ல இந்த பிளான் என்ன, இந்த பிளானோட மோட்டிவ் என்ன, இந்த பிளானுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே ரிவீல் பண்றாங்க. அப்ப மிட்சுகி சாரதா கிட்ட எல்லாம் ஓகே தானே, நீ ஓகேவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சாரதாவும் ஓகே தான், எல்லாமே சரிதான் அப்படின்னு மலுப்புறான். அப்ப யோடா ஷிகமாருட்ட இப்ப நம்ம ரியூவை டிஃபீட் பண்ணி அவனோட த்ரோல் சோலை யூஸ் பண்ணி ஷின்கியை காப்பாற்றணும் அதுதானே அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஷிகமாரு நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா ஆமா அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அப்ப யோடா அண்ட் ஆரியா வந்து சின்னதா ஃபைட் பண்றாங்க. யோடா வந்து என்ன நடந்தாலும் எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் ஷின்கியை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன், ஷின்கியை காப்பாத்தணும்னா நான் இந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு ஆரியா வந்து ஏய் கண்டிப்பா இப்பெல்லாம் பண்ணி தொலைக்காத, உன் ஆர்வ கோளார நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு ஃபைட் நடக்கும். அதுக்கு கோனாமாரு வந்து டேய் இங்க இப்பெல்லாம் ஃபைட் பண்ணாங்கடா, நம்ம மிஷினுக்கு நடுவுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு யோடா வந்து நாங்க இப்படிதான் எப்போதுமே, ஆனா இதனால கண்டிப்பா மிஷின் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப மறுபடியுமே கோனாமாரு டேய் உங்க எல்லாத்துக்கும் பிளான் தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இப்பயே தெரியுது கோனாமாரு ரொம்பவே அந்த பிளான் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கான். சரி ரைட்ரா, இங்க பிளான் சொல்றத பார்த்தா பெரிய சம்பவம் இருக்கு, பெரிய ஃபைட்டே இருக்கு, மாசான ஃபைட்லாம் இருக்கு போல அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி இவங்க சண்டை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. யோ என்னையா நடக்குதுங்க, அவங்க ஒரு பெரிய வில்லன், அவங்க போய் சரிசமமா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோனாமாரு வந்து ரியோ அண்ட் மட்சுரியை பார்த்து டேய் நீங்க யாரா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்கறான். இப்பதான் நமக்கு பெரிய டவுட் வருது, எதுக்கு இவன் தெரியாத மாதிரி கேட்க அப்படின்னு. இவங்க இப்படி பேசுறத பார்த்து ரியோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்னு மட்சுரிட்ட கேட்கறா. மட்சுரியை பார்த்தா பேச்சுவார்த்தையே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி முழிக்கிறா. கோனாமாரு அவன் என்னன்னு கேட்டுட்டு நீங்க யாருன்னு கேட்டுட்டு இவனே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். நாங்க வந்து கோனா ஷினோபி, நாங்க இங்க போருட்டோவை தேடி வந்திருக்கோம், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப ரியோக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்க நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியல, நம்ம இப்ப என்ன பண்ணலாம், நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு மட்சுரிட்ட கேட்கறா. அப்ப மட்சுரியோட ஃபேஸை பார்க்கணுமே ஒரு மாதிரி ரொம்பவே வெக்கப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி யாரை பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமிரே வந்து போருட்டோவை பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஃபேஸை காட்டியிருப்பாங்க. ஃபியூ சாப்டர்ஸாவே நம்ம ரொம்பவே எதிர்பார்த்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்சுரி விசஸ் கோனாமாரு ஃபைட்டை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. மட்சுரி ரியோட்ட இது எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்கா இருக்கு, இதை நீயே டீல் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ரியோட்ட சொல்றா. இப்ப பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க, ஷிகமாரு அண்ட் கோனாமாரு பேசுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஷிகமாரு என்ன சொல்றானா, உன் மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைன் ட்ரீயை டிஃபீட் பண்ணி த்ரோன் பல்பை நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே கோனாமாரு த்ரோன் பல்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறான். நீ இதை இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்க, போருட்டோ ஹிடாரியை டிஃபீட் பண்றப்ப ஒன்னு வந்ததுல, அதுதான் த்ரோன் பல்ப், அது ட்ரீயா மாறவங்கள கொண்டு வர முடியும், ஏன் மொய்ஜி அண்ட் ஷின்கியை கூட திருப்பி கொண்டு வர முடியும், இது உண்மையான்னு கேட்கறான். அதுக்கு ஷிகமாரு ஆமா நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி மட்சுரியோட த்ரோன் பல்பை யூஸ் பண்ணி மோஜியும் ரியோவோட யூஸ் பண்ணி ஷின்கியும் நம்மளால கொண்டு வர வைக்க முடியும், ஒருவேளை நீ சிஞ்சூஸை டிஃபீட் பண்ணியும் உன்னால த்ரோன் பல்பை எடுக்க முடியலனா அது யூஸ்லெஸ், திருப்பி ரிசரக்ட் ஆயிருவாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கோனாமாரு அடுத்த கேள்வியை கேட்கறான். போருட்டோ ஹிடாரியை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் த்ரோன் பல்ப் பறந்ததுன்னு சொன்னீங்களே, அப்ப கண்டிப்பா ஹிடாரி திருப்பி வந்திருப்பானா அப்படின்னு கேட்கறான். அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஷிகமாரு சொல்றான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மிஷினோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்ன உடனே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, யார் சொன்னா அப்படின்னு கேட்கறான். இது டாப் சீக்ரெட், இது எப்படி வந்துச்சு அப்படின்லாம் உன்கிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாது, இன்ஃபர்மேஷன் உண்மையா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்கிற இடத்துல நான் தான் இருக்கேன், அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு இல்லன்னு சொல்லிடுறான். ஷிகமாரு கழுத்துல கோஜிகஷனோட டோடி இருக்கு. இப்ப ஷிகமாரு இன்னும் டீடைலா சொல்றான், இந்த ட்ரீஸ் எல்லாமே ஒரு மான்ஸ்டர்ஸ், அவங்களோட எபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ஆனா இவங்க
எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி டார்கெட் இருக்கு. அதுல நீயும் சாரதாவும் இருக்கீங்க. அவங்க என்னதான் பிறக்கும் போதே ஈவலா இருந்தாலுமே அவங்க இப்ப பிறந்தவங்க, நியூ பார்ன் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்க இப்ப பிறந்ததுனால அவங்க என்னதான் ஒவ்வொருத்தர் டார்கெட்டா வச்சாலுமே அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீ அவங்களோட ஃபைட் பண்ண போறது இல்ல, அவங்கள ஃப்ரெண்டா மாத்த போற. அதுக்கப்புறம் எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அப்ப அவங்கள பிட்ரே பண்ண போற, அதாவது அவங்கள ஏமாத்த போற, நம்பிக்கை துரோகம் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன பிட்ரேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆமா, நீ என்ன ஃபீல் பண்றங்கிறது எனக்கு புரியுது. நருட்டோவா இருந்தா இது கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டான். ஆனா நான் நருட்டோ இல்ல அப்படிங்கிற மாதிரி தக் லைஃப்லாம் கொடுக்குறான். இப்ப கரண்ட் சினாரியோக்கு வராங்க. கோனோமாரு வந்து அவனே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். நான் தான் கமாண்டர், என் பேர் கோனோமாரு, இவங்க ரெண்டு பேரும் சாரதான் மிட்சுகி என்னோட டீம் மேட்ச் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ரியூவும் அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப ரியூ வந்து மச்சுரி கிட்ட நீங்க ஓகேவா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்றீங்க, நீங்க ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப கோனோமாரு பேசவே டைம் கொடுக்காம, நீங்களும் பொருட்டோக்காக தான் வந்திருக்கீங்க, நாங்களும் பொருட்டோக்காக தான் வந்திருக்கேன், ஏன் நம்ம ரெண்டு பேரும் டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு மச்சுரியும் ஓகே சொல்லிக்கிறா. அதுக்கு கோனோமாரு வந்து அவனுக்கு தெரிஞ்சத ஒரு சில விஷயத்த சொல்ற மாதிரி, இந்த டோட் வந்து பொருட்டோன்னு அவனோட கூட்டாளியோட சேர்ந்தது அப்படின்னு ஒரு சில விஷயத்த பேசிட்டு இருக்கும் போதே மிட்சுகி அவனோட ஆக்ட பண்றான். இந்த இடத்துல பொருட்டோட ஒரு மெட்டல் இருக்கு, இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அப்ப கோனோமாரு நம்ம ஏன் ஸ்பிளிட் பண்ணிக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் டீம் சேர்ந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் பண்ணி இந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணா சீக்கிரமாவே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரியூ, சாரதா, மிட்சுகி ஒரு டீமும், கோனோமாரு அண்ட் மச்சுரி ரெண்டு பேரும் ஒரு டீமா பிரியிறாங்க. இங்க இவ்வளவு நடந்துட்டு இருந்துமே மச்சுரியால எதுவுமே பேச முடியல. அவளோட ஃபீலிங்ஸை பத்தி அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேத்தையுமே கொஞ்சம் கூட திங்க் பண்ண விடாம அடுத்த க்ளூ கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்றா. நான் இன்னொரு க்ளூவை பார்த்துட்டேன், அது ரொம்ப தூரத்துல இருக்கு, வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ரியோ வந்து மச்சுரி கிட்ட பர்மிஷன் கேட்கறான். அதுக்கு அவளும் பர்மிஷன் கொடுக்கறா. அப்ப மிட்சுகி ரியோ கிட்ட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, இன்னும் ரெண்டு பேர் அங்க தேடிட்டு இருக்காங்க, வாங்க நான் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு ரியோவை கூட்டிட்டு போறான். அப்ப ரியோ வந்து பரவாயில்ல, கோனா நிஞ்சாஸ்லாம் ரொம்பவே சூப்பரா தான் இருக்கீங்க, எங்க பாஸ் ஜூரா வந்து உங்க மேல ரொம்பவே ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு, அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. நான் நிஜமா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தப்பே கில் பண்ணணும்னு தான் நினைச்சேன், ஆனா இப்போ உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டேய், இந்த மாதிரி பயமுத்துற மாதிரிலாம் பேசாரா அப்படின்னு சாரதா சொல்றா. இப்ப திருப்பியுமே பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஷிகமாரு வந்து கோனோமாருட்ட ஏன் உன்னை இந்த மிஷனுக்கு சூஸ் பண்ண அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, மச்சுரியோட டார்கெட் நீ தான், அது ஏன்னு தெரியுமா, அவளுக்கு உன் மேல ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா அது என்ன மாதிரி ஃபீலிங், அது என்ன மாதிரி எமோஷன் அப்படின்னு அவளுக்கு தெரியாது, அந்த ஃபீலிங்ஸை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்க போறோம். நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ரியூவோ இல்ல மச்சுரியோ ஏன் ரெண்டு பேருமே சேர்ந்து கூட அங்க வரலாம், அப்படி அவங்க ரெண்டு பேருமே வந்தா ரெண்டு பேத்தையும் செப்பரேட் பண்ணணும், அப்பதான் நம்ம அவங்கள ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றதை காட்டுறாங்க. அதே படிதான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்க கோனோமாரு அண்ட் மச்சுரியை காட்டுறாங்க. அப்ப மச்சுரி ரொம்பவே ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் இருக்கிற கோனோமாரு பார்த்துட்டு, நம்ம வேணா பிரேக் எடுத்துக்கலாம், ஏன் நீ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இது என்னன்னு எனக்கே தெரியல, இது மாதிரி நான் முன்னாடி ஃபீல் பண்ணவே இல்லை, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ரொம்ப வியர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்ப ஈடாவை காட்டுறாங்க. போர்ட்டோ வந்து சாண்ட் வில்லேஜில் என்ன நடக்குது அதை பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஆனா ஈடா வந்து கீசர் எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கான்னு சொல்லும் போது அப்பதான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரொம்பவே பயந்து போய் சொல்றா. இதுலயே தெரியுது ஈடா கீசர் மேல ரொம்பவே பயத்துல இருக்கான்னு. நீ அவனை பத்தி கவலைப்படாத, அவன் ஹைட் அவுட்ல தான் இருக்கான், அவன் கண்டிப்பா உன்னை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல பொருட்டோ அண்ட் கோஜிகஷின் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பத்தி செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பொருட்டோ கேட்கறான். என்ன நடக்கும், சாரா, மிட்சுகி அப்புறம் ரெண்டு ஷினோபி ரெண்டுலாம் சேர்ந்து ரியூவை டேக் டவுன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து மச்சுரியை டேக் டவுன் பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஒருவேளை இது நடக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்கறான். இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை, இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கோஜிகஷின் அடிச்சு சொல்றான். ஆனாலுமே பொருட்டோக்கு சந்தேகம், நீ ஏன்ட்ட போய் சொல்லாத, அங்க என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதுக்கு கோஜிகஷின், அங்க என்ன வேணா நடக்கட்டும், ஆனா நீ அங்க இருந்து போக கூடாது, நான் ஹீமாவரிக்கு என்ன சொன்னனோ அதே தான் உனக்கும், ஹீமாவரி எப்படி கோணம் விட்டு வெளியவே போக கூடாதோ அதே மாதிரி தான் நீயும், நீ இங்க இருந்து அங்க போகவே கூடாது, ஒருவேளை நீ அங்க போனா ஜூரா கண்டிப்பா வருவான், போன தடவை மாதிரி உன்னை விட மாட்டான், உன்னை சாவடிச்சிருவான், இங்க யார் வேணா சாவலாம், ஆனா நீ சாவ கூடாது, ஏன்னா என்னோட பிளான் பூரா உன்னை வச்சுதான் இருக்கு, உன்னை ப்ரொடெக்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் தான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஜூராவை காட்டுறாங்க. ஜூரா எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புக் ஷாப்ல இருக்கான். புக் ஷாப்ல இருக்கிறத சென்சரி டீம் சென்ஸ் பண்ணி ஷிகமாருட்ட சொல்லிடுறாங்க. ஷிகமாரு அதுக்கு, ஏய் செல்லங்களா, யாரும் ரியாக்டே பண்ணிடுறாங்கடா, எதுவுமே பண்ணாதீங்க, வந்ததே தெரியாத மாதிரி இருந்துக்கங்க, நீங்க பாட்டுக்கே முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்லாம் எதுவுமே பண்ணாதீங்க, அவன் வந்ததே தெரியாத மாதிரி இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனும் கேஷுவலா அந்த புக் ஷாப் ஓனர் கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். அடுக்கடுக்கா புக்கை வாங்கி கேஷ் கொடுக்குறான், ஒரு கட்டு நிறைய பணத்தை கொடுக்குறான். எப்படி இவனுக்கு பணம் கிடைச்சது அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுக்கு இவங்க ஆன்சர் பண்ண
பண்ணவே இல்லை. அந்த கட்டு நிறைய பணத்தை கொடுத்து சேஞ்ச் எல்லாம் எனக்கு வேணாம், நான் திருப்பி வருவேன், இந்த சேஞ்சை நீனே வச்சுக்கோ, ஒரு அட்வான்ஸா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். யோ என்னதான் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் யாரை காட்டுறாங்க? ஆமடோவை காட்டுறாங்க. தலைவன் காவாக்கி வந்த அடுத்த நிமிஷம் தலைவனை சட்டையை பிடிச்சி தூக்கிட்டான். யோ உன்கிட்ட பேசுறதுக்குலாம் நிறைய இருக்கு, ஆனா அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் என்னோட பவரை அன்லாக் பண்ணு அப்படின்னு கேட்கிறான். ஆமடோ மேல செம்ம கடுப்புல இருக்கான், அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த சீனோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. நம்ம ஸ்பாய்லர்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதுதான் வந்திருக்கு. இந்த சாப்டர்ல மொத்தம் 3 ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த 3 ஸ்டோரியில இந்த எந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அப்படியே இந்த வீடியோல என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, என்ன பிடிக்கல, என்னத்தை சேஞ்ச் பண்ணா இந்த வீடியோ நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அப்படியே மறக்காம பொருட்டோ மங்கா படிக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வரட்டாமாமே.